இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டைமண்ட் கட் அலாய் வீலு, டியூப்லெஸ் டயரு, பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு, மோட்டாரோட கூடிய வீல். பார்த்தீங்கன்னா 2 ரிமோட்டு 2 கீ வந்துடும் வண்டிக்கு. இப்போ வந்து கீழே வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னா வண்டி வந்து பார்க்கிங் சிம்பிளில் இருக்குது. இப்போ வந்து 2 டைம் வந்து பிரேக் பிடிச்சி விட்டோன்னா வண்டி வந்து ரெடி மோடுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து 3 மோட்ஸ் இருக்குது. மோட் 1 பார்த்திங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகும். அடுத்தது செகண்ட் மோடு வச்சோன்னா செகண்ட் மோட் சேஞ்ச் ஆகும். தேர்ட் மோடு சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட் மோடு வந்து 25 ஸ்பீட் போகும். வண்டி வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வண்டி வந்து மூவ் ஆகும். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது வந்து செகண்ட் மோடு வந்து 35 ஸ்பீட் போகும். தேர்ட் மோடு வந்து 45 ஸ்பீட் போகும். அந்த மாதிரி ரிவர்ஸ் மோடும் உண்டு. ரிவர்ஸ் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா வண்டி வந்து ரிவர்ஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வண்டி ரிவர்ஸ் ஆகுறது. இப்போ ஒரு ஸ்பீட் போயிட்டுருக்கோம், அதே ஸ்பீட் மெயின்டைன் ஆகும்னா ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதே ஸ்பீடு வந்து மெயின்டைன் ஆகும். சார்ஜிங் பாயிண்ட், மொபைல் வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி வண்டியோட சார்ஜிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். இதில் தான் வண்டிக்கு வந்து சார்ஜிங் பண்ணிட்டு வந்து கீழே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ அதே மாதிரி வந்து ரிமோட் வச்சுருக்கோம். ரிமோட்டில் வந்து ஆன் பண்ணலாம். இந்த பட்டனை வந்து 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி வந்து ஆன் ஆகிடும். இதிலே வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு டைம் இந்த லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். அடுத்தது ஆன்டி தெஃப்ட் அலாரம் உண்டு. இப்போ லாக் பண்ணிட்டோம்னா வண்டி யாராச்சும் டச் பண்ணாங்க வண்டி வந்து சவுண்ட் கொடுக்கும், அலாட்மெண்ட் கொடுக்கும். ஷோரூம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்குது. வைத்தீஸ்வரன் கோவில் கீழே கோபுர வாசல் படியிலேருந்து வந்தோன்னா எடக்குடி வடபாதின்ற இடத்துல இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு.